கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல. எந்த சமூகத்தையாவது கலைஞர் மாதிரி ஸ்டாலின் திட்டி இருக்கிறாரா? ராமதாஸ் என்ன திட்டினாரு? பதில் சொன்னாரா? காமராஜ் ஃபுல் டைமர் ஆரம்பத்திலே பிடிச்சிட்டாரு. 40 தலைவரானவர் 54 அப்படி பிடிச்சிட்டாரு. அவர் மீறி யாரும் இல்லைங்க. அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜகவுல லீடர். நான் டெல்லி பாஜக தலைமைக்கு தான் சொன்னேன். சோ அதுல யாரும் நெகட்டிவாங்க இல்ல. இப்போ அன்னைக்கு வெளிப்படையா சொல்ல போனா காமராஜ் தன்னை தோற்கடிச்சிட்டாருங்கிற ஒரு கோபம், காமராஜ் தன்னை அழைச்சு முதலமைச்சரா நீங்க தான் இருந்து கம்யூனிஸ்ட வீழ்த்த முடியும்னு சொல்லி பொண்ணவர் தன்னை கம்யூனிஸ்டா கோபம் ராஜாஜிக்கு இருந்தது. கம்யூனிஸ்டுகளுக்கு திமுக உள்ள விட்டு நம்மளை பலகீனப்படுத்திட்டார் காமராஜுங்கிற கோபம் இருந்தது. இப்படி பலருக்கும் அந்த கோபம். முக்கிய தேவருக்கு முதல்வர் கலவரம் தொடர்பாட்டு அது 57 நடந்தது. 62 அதுக்கப்புறம் காமராஜ் வெற்றி பெற்றார். அந்த கோபம் மறுபடியும் தாக்கு இருந்தது. இதை தாண்டி முஸ்லிம் லீக்களுக்கு தொடர்பா உள்ள காமராஜ் கொடுக்கல முஸ்லீம் லீக்களுக்கு கோபம் இருந்தது. இப்படி பலர்கள் ஒரு நெகட்டிவா இருக்கும்போது கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கும் 62 காஞ்சிபுரத்துல தோத்தான்னா சட்டமன்றத்துக்கு கண்டஸ்ட் பண்ணாம காஞ்சிபுரத்துல செஞ்சன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியில நின்று மக்களவைக்கு தான் நின்றாரு. அப்ப யாரையும் சீஃப் மினிஸ்டரா பண்ணல. அதே மாதிரி இப்பவும் யாரையும் சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. எடப்பாடி சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணா ஜாதி ஆதிக்க கொண்டவர் எடப்பாடின்னு அண்ணாமலை சொல்றாரு. என்ன அர்த்தம்? உங்க கட்சி வெள்ளாள கொண்ட கட்சி வன்னியர் கட்சிங்கிறாரு அண்ணாமலை. பச்சையா சொல்றாரு, நீங்க கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மோடிக்கு எதிர்ன்னு நீங்க பொன்னையில விமர்சனம் பண்ணா வெள்ளாள கொண்ட வன்னியர் அல்லாதவர்கள் உங்களுக்கு எதிர்ன்னு நான் பிரச்சாரம் பண்ணுவாங்கிறத அண்ணாமலை ஓங்கி அடிக்கிறார். அப்போ நீங்க மோடியை சேர்ந்த கிறிஸ்டின் முஸ்லீம் வர மாட்டாங்கிற அந்த கான்செப்ட் வெளியேறணும். அல்டிமேட்லி யார் வராங்களோ வரலையோ அதுல ஜெயிக்கணுங்கிறதுக்கு வரணும். இப்போ அதுல முடிவெடுக்க வேண்டிய முதல் ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். பட் அவரை முன்னிறுத்தினா அது ஜெயிக்காது. அவரை முன்னிறுத்தினா தினகரன் பன்னீர்செல்வம் அதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முக்குலத்தோரோடு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாடார்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் ஒரு டீப் ரூட்டட் ஒரு விரோதம் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இங்க இருக்கும் போது எல்லா ஓட்டும் தேவை. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம். யாரையும் சிஎம் சொல்லாம அவங்க ஒரு தொகுதி பங்கீட பண்ணி இந்த அசுர பலத்தோட 47% இருக்கக்கூடிய திமுக அணியை தோற்கடிக்கணும்னா 67ல 46% அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரா காமராஜ் இருக்கும் போது இருந்த காங்கிரஸ் எப்படி பேரறிஞர் அண்ணா பிறந்தகி மூதறிஞர் ராஜாஜியும் ஒன்றிணைஞ்சு மற்ற எல்லாத்தையும் சேர்த்து தோற்கடிச்சாங்களோ அதே மாதிரிதான் வீகம் தோற்கடிக்க முடியும். அதனாலதான் நான் எல்லா இதுலயுமே சொல்லுவேன், ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல். ஆனா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. அந்த பாயிண்ட நான் தெளிவாகவே சொல்லுவேன். சோ அதற்கு மற்றவர்கள் கொடுத்து போனாதான் அது நடக்குமே தவிர சும்மா ஊடகத்துல 4 பேரை வச்சு 4 அடியாட்களையும் ஜாதரா கோஷ்டிகளையும் வச்சுக்கிட்டு 2024க்கு முன்னாடி பொய்யா கலரா எடப்பாடி சொல்லிட்டு இருந்த பொய்யை சொன்னா 26ல 24 கூட எடப்பாடி மோசம் தான் போவாரு. எங்க மோசம் போவாருன்னா நாடார் ஏரியா, முக்குளத்தூர் ஏரியா, கொங்கு வேளாளர் ஏரியா இது ரொம்ப மோசம் போவாரு. அதே வேளையில அவருக்கு நான் உறுதியா சொல்றேன், வன்னியர் பகுதியில சீட்டு வரும். நீங்க அவர் திமுக விட அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரம் இந்த 5 மக்களவை தொகுதிக்குள்ள உள்ள 30 சட்டமன்ற தொகுதிக்குள்ள திமுக கழகத்தை விட அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. இண்டிவிஜுவல் திமுக விட அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குது. இண்டிவிஜுவல் திமுக அங்க இந்தியா கூட்டணி வச்சுதான் இருக்குது. அப்ப நீங்க இந்த 30 சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு 10 சீட்டு நீங்க ஜெயிக்கிறத தாண்டி, ஏன்னா இண்டபெண்டன்ட் பலமா இருக்கு. அதனால அந்த 5 சீட்டு அவங்க ஜெயித்திருக்காங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக விட இந்தியா கூட்டணி அதிமுக அணியோட ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நீங்க ஒரு பலமான அணியை இங்க கட்டமைச்சாதான் தமிழ்நாடு ஃபுல்லா திமுக அணியை எதிர்கொள்ள முடியும்.
62 காமராஜ் வந்து கட்சியை கைப்பற்றி மிகப்பெரிய உயரத்துல இருந்தார். அந்த உயரம் ரொம்ப பெருசு. அண்ணாவே தேர்தலுக்கு முன்னாடி வந்து காமராஜ் ஜிம்பேனுக்கு முன்னாடி காமராஜ் என்ன சொல்லி அந்த சிலையை வச்சுக்கிட்டு தான் அண்ணாவே போனார். 62 பொசிஷன் 62 ரிசல்ட்டுக்கு ஒட்டு காமராஜ் முடிக்கிற அந்த கஷ்டத்துக்குள்ள ராஜாஜி ஒட்டு கொண்டு வந்து காமராஜ் பிடிச்சு காட்டினாரு. அதே இது வந்து 45% சட்டமன்றத்தில் எடுத்திருக்காரு ஸ்டாலின். மக்களவையில் அவரை முன்னேற்றி இருக்கிறார். சட்டமன்ற சொன்னது அத்தனை கிடையாது. அவரை நிறுத்தி எடுத்திருக்கிறாரு. காரைப்பட்டு சட்டமன்ற வேட்பாளருக்கு மக்களவை வேட்பாளர் விஜய் வாக்களிக்கும் அதிமுக சட்டமன்ற போட்டு நம்ம இருக்கிற நல்லா இருக்கு இவ்வளவு பயங்களை வச்சுக்கிட்டு சும்மா ஜெயலலிதா இருக்கிறாரு கதை ஜெயலலிதா போயிட்டு இந்த மாதிரி ஊரை வந்து பல போதுமான நாளைக்கு இல்லாத நபர்களை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஏமாற்ற நல்லா செஞ்சிடும். ஒரே வழி ஒண்ணுதான் ஒண்ணா இது பண்ண தயாரா இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தயார்னா நான் மற்றவங்களையும் முன்னெடுத்து அந்த இதுக்கு தயாரா இருக்கிறேன். பட் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்ங்கிறதுக்கு முன்னெடுக்க கூடாது. அவர் பெரிய கட்சிங்கிறதுனால மற்றவங்களை உள்ள சேர்க்கறதுக்கு கொஞ்சம் சீட்டு மற்றவங்களுக்கு தாராளமா கொடுக்க வேண்டியிருக்கும். அவர் 90 சீட்டுங்கிறதுக்கு மேல அவர் கேட்கக்கூடாது. அதுக்குள்ள அவர் நிறுத்திட்டாருன்னா ஒன்று தெளிவா கொண்டு வந்து இந்த 47% மக்களவை சட்டமன்றத்தில் 45% எடுத்த திமுக அணியை தோற்கடிக்க முடியும். அவங்க 47ல இருந்து ஒரு 5% கீழே போனா கூட 42 போயிருவாங்க. இங்க 49 அந்த அளவுக்கு அன்எஸ்டாப்ளிஷ்மென்ட் போட்டு எடுத்து 50க்கு மேலேயும் போகலாம். அது அந்த அளவுக்கு ஒரு கோட் ஆனாலும் போதும், ஒரு 49 போதும், ஒரு பலமான ஒரு ஆட்சி மாற்றம் அங்க வந்து உருவாயிடும். சோ ஆட்சி மாற்றம் உருவாகணும்னா அரித்மெட்டிக் தேவை. 67 அரித்மெட்டிக் தான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இது எல்லாத்துக்குமே புதிய கதை, புதிய தகவலா இருக்கும். 77 அரித்மெட்டிக் தான் தமிழ்நாட்டை முடிவு பண்ணிச்சு. 77ல காங்கிரஸ் ஸ்ட்ரென்த் வந்து 35%, திமுகவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து காங்கிரஸ் 50% வந்துட்டாங்க. ரிசல்ட்டுக்கு பிறகு பாராவும் மூப்பனாரும் சேர்ந்து எடுத்தது வந்து 35க்கு மேல எடுத்துட்டாங்க. பாராவும் மூப்பனாரும் எம்ஜிஆர் எடுக்கிற 30% தான், 30 தான். பாராவும் மூப்பனாரும் ஒன்னா சேர்ந்துன்னா அவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. காமராஜ் இருந்து காங்கிரஸ் உடையாம இருந்ததுன்னா நம்பர் 1 போலீஸா காங்கிரஸ் தான் இருந்திருக்கும். அப்ப அரித்மெட்டிக் இங்க வந்து பெரிய அளவுல பிளே பண்ணுது. அப்ப அரித்மெட்டிக்ல உள்ள சேஞ்சஸ் வந்து ஒரு மைனர் சேஞ்சஸ் தான் அரித்மெட்டிக்ல வருது. அன்லஸ் அதர்வைஸ் ஒரு பிளவுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா அரித்மெட்டிக்ல இருந்து பெரிய சேஞ்சஸ் வரல. இதை அக்செப்ட் பண்ணிட்டு போனோம். அப்போ அரித்மெட்டிக்கலி டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு, உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு, ஐயா சார்காசன் சொல்ற மாதிரி காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய உயரத்துல இருந்தாலும் போது ஏற்பட்ட சோசியல் நெகட்டிவ் போலரைசேஷன், ஐயா சார்காசன் இதெல்லாம் நம்ம கரெக்டா சொல்லக்கூடியவர். எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் இழந்தது வெறும் 6% வாக்குகள் தான். அப்ப இன்னைக்கு திமுக 47ல இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நெகட்டிவ் எல்லாம் திமுகவுக்கு இல்ல. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல. எந்த சமூகத்தையாவது கலைஞர் மாதிரி ஸ்டாலின் திட்டி இருக்கிறாரா? ராமதாஸ் என்ன திட்டினாரு, பதில் சொன்னாரா? கமலஹாசன் ஸ்டாலின் என்ன மாதிரி அவமானப்படுத்தினாரு, எப்படி கமலஹாசன் ட்ரீட் பண்றாரு? இப்ப நம்ம நுணுக்கமா பார்க்கணும். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இல்ல. அப்ப ஸ்டாலினை வந்து எதிர்போட்டுன்னு கடன் எதிர்ப்புன்னு சொல்லி பேசுறதுல என்ன லாபம் இருக்க முடியும்? இல்லையே. அப்ப தோற்கடிக்கணும், 1 to 1 கொண்டு வந்து தோற்கடிக்கணும். அதுதான் முடியும். அப்ப நாமளும் அதுக்கு முகம் காட்டி முதல் ராஜராஜ உயரம்னா நம்ம வெறும் சாதாரண ஆளு. பட் அந்த பிளே புக் அதுதான், அந்த ரோல் அதுதான். அவருக்கு ரோல் மாடல்ல இருந்து நாம அதை எடுத்து செய்ய முடியும். அதுக்கு நாம தயாரா இருக்கணும். தினகரன் கான்டாக்ட் இருக்கு, ஓபிஎஸ் கான்டாக்ட் இருக்கு, அண்ணாமலை கான்டாக்ட் இருக்கு, பாஜக டெல்லி தலைமையை கன்வின்ஸ் பண்ண கெப்பாசிட்டி இருக்குது. சீமான் என் சகோதரன் தான், என்னோட சொந்த ஒரே ரத்தம், சொந்த தம்பி மாதிரி தான். கொள்கைதான் வேற நாள் கூட ஒரு ஓன் பிரதமர் மாதிரி தான் சீமான். இப்படி எல்லா லீடர்களையும் நமக்கு கான்டாக்ட் இருக்குது. இந்த இதுக்குள்ள உள்ள இதுல எடப்பாடி மட்டும் இதுல விட்டு கொடுத்து 90 சீட்டுக்குள்ள நான் நின்னுறேன், சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணாண்டான்னா மற்றவங்களை சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ரோல ரவீந்திர துரைசாமி எடுக்க தயாரா இருக்கலாம். சுயநலம் இல்லாம எனக்குள்ள எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த கச்சிதமா எடுத்து முடிச்சா ரவீந்திர துரைசாமின்னு வரலாறு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் எடுத்து முடிக்க தயாரா இருக்கிறேன். சோ 1 to 1 தான் முக ஸ்டாலின் தோற்கடிக்க முடியும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல, அவரை தோற்கடிக்க முடியும். காமராஜரே தோற்கடிக்கப்பட முடியாதவர் ராஜாஜி தன்னுடைய கோபத்தை காட்டி தோற்கடிச்சு காட்டினார். ராஜாஜி பண்ணினது அவருக்கு கோபம் நியாயமானது. என்ன நமக்கு வருத்தம் என்னன்னா, ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தாருன்னா அது திராவிடம், அது இன்னைக்கு உள்ள டயலாக் யாரும் பேச மாட்டாங்கிறது ஒரு வருத்தம் தான். என்னாலும் சூழ்நிலை தனிமதாட்டி வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க திராவிடத்தின் வெற்றியாட்ட அதை கொண்டாடுறாங்க. ஓகே, அது அவங்களுக்கு வெற்றி பெற்றவங்க அதை கொண்டாடத்தான் செய்வாங்க, அதை பண்ணதான் செய்வாங்க. பட் அந்த சூழ்நிலையில 67 மாதிரி ஸ்டாலின் இன்னைக்கு தோற்கடிக்க முடியும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து போனோம். இதுதான் என்னோட ஆணித்தரமான கருத்து. இந்த பேட்டி மூலமா அவர் காதுகளுக்கு நினைக்கிறேன். சும்மா
ஸ்டாலின் எதுக்கு போயில என்பவர்களை எதிர்க்கிறதுல அவருக்கு பிரயோஜனமும் இல்லை. அது அவர் உணர்வான்னு நினைக்கிறேன். சார் ஒரே ஒரு கேள்வி சார் இறுதியாக. அண்ணாமலை அவர்கள் திடீர்னு லண்டன் படிக்க போறாரு அப்படிங்கிறாங்க. ஆனா அண்ணாமலை ராஜினாமாவே பண்ண போறாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது பாஜகவில் இருப்பவர்களே சந்தோஷப்படுகிறார்களா, இல்லைன்னா எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் சந்தோஷப்படுகிறார்களா? இதெல்லாம் கேட்கும் போது பாஜகவுல அண்ணாமலைங்கிறது காங்கிரஸ்ல காமராஜ் மாதிரி தான். ரொம்ப உயரத்துல சொல்றேன்னு நினைக்காண்டா. அது நம்பர் 1 கட்சி. காமராஜ் ஃபுல் டைமர் ஆரம்பத்திலே பிடிச்சிட்டாரு. 40 தலைவரானவர் 54 அப்படி பிடிச்சிட்டாரு. அவர் மீறி யாரும் இல்லைங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல காமராஜ் தான். காங்கிரஸ்னா குஜராத்ல பட்டேல் தான். அந்த மாதிரி இங்க காமராஜ் தான் ஆயிடுச்சு. இந்தியாவில 2 பெரிய ஆர்கனைசர், ஒன்னு பட்டேல், இன்னொரு காமராஜ் தான். அந்த அளவுக்கு காமராஜ் உயரம் பெருசு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை நான் அந்த உயரத்துல சொல்லல. ஆனா அண்ணாமலை நான் என் ஒப்பீடு எப்படியா பண்றேன்னா, அண்ணாமலை 3.7% இருந்த ஒரு கட்சியை 11% கொண்டு வந்துட்டாங்க. தமிழிசை திமுக இதுக்குள்ளே போக முடியல. அலையா விருந்தாளியா இருந்தாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க தமிழக பாஜக தலைவர். இன்னைக்கு எல்லாரையும் விலக்கி விட்டுக்கிட்டு, கனிமொழியை விலக்கி விட்டுக்கிட்டு வாங்க அண்ணாமலைன்னு சொன்னாருன்னா அது அண்ணாமலை கிடைச்ச கௌரவம் இல்ல. மோடி தலைமையில அண்ணாமலை எடுத்துக்காட்டின 11.4% வாக்கு கிடைச்ச கௌரவம். அந்த கௌரவம் அந்த வாக்கு கிடைச்சது. சோ அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜகவுல லீடர். நான் டெல்லி பாஜக தலைமைக்கு தான் சொன்னேன். அகில இந்திய பிளவுல இந்திரா காந்தி 1971 பிளவுல காமராஜ் கூட தான் இங்க காங்கிரஸ்காரங்க நின்னாங்க. 90% காங்கிரஸ்காரங்க இங்க நின்னாங்க. காமராஜ் ஒரு ஹீரோவா லீடரா பார்த்தாங்க. மற்ற சஞ்சீவ் ரெட்டிக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நிஜலிங்க இல்ல. கருணாகரன் காமராஜ் லீடர் இந்திரா காந்தி செல்வாக்க பார்த்து இந்திரா காந்தி கிட்டே சேர்ந்துட்டாரு. இப்படி எல்லாருமே இந்திரா காந்தி கிட்ட சேர்ந்து இருந்த சூழ்நிலை இங்க மட்டும் காங்கிரஸ்னா காமராஜ் இருந்ததுன்னு சொன்னா ஒரு ஹீரோவா ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அண்ணாமலை லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்பந்தான் பாஜக வளர்ந்தது என் கருத்தா இருந்தது. சும்மா வளவளா குலகளா வெண்டக்கா தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்க எல்லாம் வச்சு எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நோட்டா கீழே போன அம்மையாரை வச்சு எல்லாம் ஆகாது. ஒரு லீடரா அண்ணாமலை ப்ரொஜெக்ட் ஆகணும்னு சொன்னேன். அதுவும் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வரும்னு சொல்லும் போது அந்த அப்ப யாருன்னு ஆளை மென்ஷன் பண்ணல. எடப்பாடி டிச் பண்ணி போவாரு. அதை கவுண்டர் பண்ணதுக்கு ஒரு கவுண்டர் வேணும்னு சொன்னேன். அது அண்ணாமலை வாராத மாமனியா வந்தாரு. இந்த பெரிய அளவுல பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. அட்டகாசமா பிரமாதமா பண்றாரு. தமிழக பாஜகன்னா டெல்லி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை முடிவை கேட்டுக்கிட்டு எடுத்தாதான் கரெக்டா இருக்கும்போது என்னோட கருத்து. சோ இந்த இடத்துக்குள்ள தமிழக பாஜக அண்ணாமலைன்னு நகர்த்தினாதான் கரெக்டா இருக்குங்கிறது என்னோட பார்வை. அதுதான் பாஜகவுக்கும் மோடிக்கும் நல்லது. மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூஷனா அண்ணாமலை இருக்கிறாரு. அதை நிரூபிச்சிட்டாரு. இஸ் எ ப்ரூவ்ட் லீடர். சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி சுபா மேடம்.